நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சேனைகளின் கர்த்தராகிய இயேசு இரட்சகர் தந்த இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படி தேவன் தந்த பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவருடைய திட்டம் நிறைவேறுவதாக. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளிலும் இந்த ஜெப வேளையிலே நம்ம ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் திடீர் மரணம். ஐயோ, பழைய பாடல் ஒன்று உண்டு, மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே என்று அருமையான பக்தர் பாடுவார்கள். அதே போல இன்றைக்கு எங்கும் மரண நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. திடீரென்று ஆக்சிடென்ட், திடீரென்று அவர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, திடீர்னு இந்த வியாதி வந்துருச்சு, திடீர்னு போயிட்டார். கடந்த நாட்களிலே என் கண் கண்டதம்மா, என் கண் கண்டதையா, 2 மணி இருக்கும், சுமார் 2 மணி இருக்கும் மதியம். அதே தெருவில் வருகிறேன், 3:30 மணிக்கு வருகிறேன். தெருவெல்லாம் கூட்டம். என்னவென்று பார்த்தால், ஐயோ, என் அருகில் இருக்கிற அருமையான ஒரு சகோதரன், நன்றாக இருந்தவர், அவருடைய விழாக்களுக்கு எல்லாம் டொனேட் பண்ணிக்கிட்டு எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். 1:30 வரை எல்லாரோடும் பேசி கொண்டு இருக்கிறார். 3:30 மணிக்கு கொண்டு போயாச்சையா. அந்த குடும்பம் பட்ட துன்பத்துக்கு, அந்த குடும்பம் அனுபவித்த வேதனைக்கு அளவே இல்லை. எல்லோரும் கூக்குரல், எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் வருகிறது. திடீர் மரணம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறதே. சகோதரனே, சகோதரியே, யாருக்கு என்ன நேரம் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த உலகம். ஆனால் தேவன் ஒரு இரக்கம் பாராட்டணும், தேவன் ஒரு இரக்கம் பாராட்டணும், தம்முடைய ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டணும். தம்மை நம்புகிற நம்பாத தாம் படைத்த அத்தனை பேருக்கும் இரக்கம் பாராட்டணும். அவருக்காய் ஜபிப்பது நம்முடைய கடமை அல்லவா? அந்த குடும்பத்தின் வேதனை எவ்வளவு தெரியுமா? குறைந்த வயதில் மரித்து போனால் அந்த குடும்பத்தின் நிலை எவ்வளவு? கடந்த நாட்களிலே எனக்கு அன்பான நண்பன் ஒருவர் மரித்து போனான். கொஞ்ச நாள் கழித்து, பல வருடங்கள் கழித்து அவருடைய மனைவி வருகிறாள் ஊருக்கு. நான் பேசினேன். எப்படிமா இருக்கிற என்று கேட்டபொழுது அவள் சொன்னாள், கட்டாயம் இருந்திருக்கணும்னே, நான் அவன் குடிச்சிட்டலை தான், குடிச்சுப்படி சண்டை ஓடுதானே நினைச்சேன். ஆனால் அவன் போன பின்புதான் தெரிகிறது, ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகம் போல் இருக்கிறது. ஜனங்கள் சொல்லுகிற தூஷணமான வார்த்தைகள், ஐயோ, நாங்கள் படுகிற பாடுகள் கொடுமையாக இருக்கிறது என்று. யாருக்கோ நடக்கிறது, எங்கேயோ நடக்கிறது நினைக்கிறியா சகோதரனே, சகோதரியே? என் ஆண்டவர் உங்களுக்கு இந்த நேரத்தை தந்திருப்பது மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு என்பதை நீ அறிய மாட்டாயா? கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் உள்ள எங்கள் தெய்வமே, ஏசு அப்பா, மனதிருங்குங்க ஆண்டவரே. ஏசாயாவில் சொன்னது போல திக்கி திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறதே. உம்முடைய 2ஆம் வருகைக்கு உண்டான அத்தனை அடையாளங்களையும் ஜனங்கள் கண்டும் உணராமல் இருக்கிறார்களே. தேவனே, நீர் மனதிறங்குங்கப்பா. திடீர் மரணம் வேண்டாம், ஆக்சிடென்ட் வேண்டாம் ஆண்டவரே, கொள்ளை நோய் வேண்டாம். என் ஜனத்துக்காய் நீர் பரிதவித்து எங்கள் மேல் நீர் அன்பு வைத்து எங்களை போல மனுஷ ரூபத்தில் வந்து பாடுகளை, அக்கிரமங்களை, எல்லாவற்றின் சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தீரே. அதை நினைவு கொள்ளுங்க டாடி. மனதிறங்கும். இனி எங்கள் பகுதியில் இப்படிப்பட்ட காரியம் நடக்கக்கூடாது. தேவனே, நீர் மனதிறங்கும். இப்படிப்பட்ட காரியம் நடக்கவே கூடாதப்பா. ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு பிரியமா, உமக்கு சாட்சியாய் வாழுகிற வாழ்வு, உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு வரட்டும். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மற்றும் ஒரு ஜெப குறிப்பாய், பிள்ளைகள் மேல் தேவன் கவனம் வைக்க சொல்லியிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நினைக்கிறேன் என்னுடைய பிள்ளை என்ன சொல்லான்னு கேட்டுக்கிடுவாங்க.
என் பிள்ளை நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மனதளவில் அநேகம் ஆயிரம் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு நொந்து போயிருக்கிறார்கள். மனதளவில் கடந்த நாளில் பார்த்தோம், தேர்வுக்கு போகலை, ஆனால் தேர்வு எப்படி இருக்குமோன்னு பயந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு தான். ஐயா அம்மா, இங்கே உள்ள உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கும்போது நல்ல திறமசாலியாக இருக்கிறான், நல்ல திறமசாலி பொண்ணுன்னு நினைக்கிற, இருதயம் திறமசாலியாக இருக்கிறதா? நான் உங்களோடு பேசட்டும். அவர்களுக்கு திட இருதயத்தை, திட மனதை தேவன் தரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு அநேக வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் செத்துருவேன். நிறைய வாலிப பிள்ளைங்கள், வாலிப பையங்கள் சொல்கிற வார்த்தை. எல்லாருக்கும் சாவு உண்டு தான், ஆனால் நீயா செத்துட்டன்னா அது எவ்வளவு கொடுமை என்பதை நீ வேதத்தில் ஆராய்ந்து பார். இதன் பின்பு ஒரு வாழ்வு உண்டு. வாலிபனே, வாலிப மகளே, இந்த வாழ்வு இந்த 70 வருடம் 80 வருடம் 100 வருடம் 200 வருடம் இருந்துட்டு போ. ஆனால் இதுக்கப்புறமும் ஒரு வாழ்வு இருக்கிறது. அது யுகமான வாழ்வு. அந்த வாழ்வுக்கு உன் இஷ்டப்படி வாழ்ந்து வர முடியாது. உன் விருப்பப்படி வாழ்ந்து இங்கே இருந்து அங்கே வர முடியாது. தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரமே வர முடியும். உன் இருதயத்தையும் உன் சரீரத்தையும் காத்துக்கொள். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் வாயின் வார்த்தைகள் எல்லாம் தேவன் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். எல்லாம் வாயில் வார்த்தையில் இருக்கு. ஜீவனும் உன் வாயில் வார்த்தையில் தான் இருக்கு, அழிவும் உன் வாயின் வார்த்தையில் தான் இருக்குது. காத்துக்கொள். கர்த்தனோடு இருக்கட்டும். பிள்ளைகளுக்காய் ஜெபியுங்கள். இன்றைக்கு வாலிப பிள்ளைங்களை, வாலிப பையங்களை பொல்லாத சத்ருவானவன் கெடுத்து வைத்திருக்கிறான். எப்படி தெரியுமா சொல்றது? உனக்கு உன் மேல உங்க அப்பாவுக்கு அன்பே இல்லை, உன் மேலே உங்கள் அம்மாவுக்கு அன்பே இல்லை, உன் மேலே உன் கணவருக்கு அன்பே இல்லை, உன் மேலே உன் மனைவிக்கு அன்பே இல்லை. நய வஞ்சகமாய் பேசி குடும்பத்தை விட்டு பிரித்து, சபையை விட்டு பிரித்து, ஊழியத்தை விட்டு பிரித்து நரகத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறான். சகோதரனே, சகோதரியே, தந்திரத்தை அறிந்து கொள். விசேஷமாய் வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, தேவனுடைய திட்டம் உன்மேல் இருக்கிறது. உன்னை அவர் படைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வதற்காகத்தான் உன்னை உருவாக்கினார். உன்னோடு தேவன் இதுவரைக்கும் வந்திருக்கிறார், இனிமேலும் வருவார். மறந்து போகாதே. கண்களை மூடி, அப்பா உம்மை விட்டு விலகாத இருந்தது எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. என் வாயிலே தாறுமாறான வார்த்தைகள் வரக்கூடாது என்று சொல்லுங்க. தேவனே, அப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. இனி என் வாயிலிருந்து தாறுமாறான வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் வரக்கூடாதப்பா. தற்கொலை எண்ணம் வரக்கூடாது. பொல்லாத போதை வஸ்துகளுடைய எண்ணங்கள் வரக்கூடாது. பொல்லாத சத்ருவானுடைய இச்சையின் எண்ணங்கள் வரக்கூடாது. கொலைவெறி வரக்கூடாது. சொல்லுங்களேன். ஐயோ என் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் கேட்கிறார்களே, மனதிறங்குங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுங்க. நல்ல ஞானத்தையும் சுகபலத்தையும் தாருங்க. உங்களுடைய பலத்த கருத்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் வைக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படி நிஜமான இயேசு மகாராஜன் எனக்கு தந்த பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஒரு வார்த்தை உங்களோடு பேச இருக்கிறேன். என்னோடு திருப்புவீர்களா? உபாகமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் இரட்சகர் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அவர் உன்னை அழிக்க மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், மறக்கவும் மாட்டார்.
இந்த வார்த்தைகள் நீங்கள் தினந்தோறும் கேட்கிற ஒரு வார்த்தையாக இருக்கலாம். உன்னை அழிச்சிருவன் பாருன்னு சொல்லுதாங்களா? உன்னை தடம் இல்லாமல் பண்ணியிருந்தான் பாருன்னு சொல்லுதாங்களா? உன்னை கொல்லாமல் நான் விடமாட்டேன்னு சொல்லுதாங்களா? பயப்படாதிருங்கள். எங்கள் என் ஆண்டவர் சொல்கிறா, நான் உன்னை அழிக்க மாட்டேன். பக்கத்தில் மூத்த பார்த்து சொல்லுங்களேன், ஏசப்பா நம்மளை அழிக்க மாட்டாரா? பாவிகளை ரட்சிக்கிறது தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஒருவேளை நீ சொல்லலாம், நான்லாம் பெரிய பாவியா, நான் ஒரு பெரிய குடிகாரன், நான் ஒரு பெரிய ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிற ஒரு அசுத்தமான மனுஷினி நீ சொல்லலாம். ஆனால் இந்த தேவன் மனதிற்குமுள்ள தெய்வம், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளை தேடி வந்தார். நீதிமான்களை அல்ல, பரிசுத்தவான்களை அல்ல, பேரில் பெரியவராய் இருக்கிறவர்களை அல்ல, பாவிகளை தேடி வந்த தெய்வம் சொல்கிறார், நான் உன்னை அழிக்க மாட்டேன். நான் இதை பார்க்கிற பொழுது என் இருதயத்தில் தோணின ஒரு காரியம் உண்டு. வேதத்தில் சொல்ல இருக்கிற போல ஒரு இரக்கம் உள்ளவர் என்பதற்கு 1000 சாட்சிகள் உள்ளே இருக்கின்றன. இரக்கம் உள்ளவர், மனதிருக்கம் உள்ளவர். ஐயா, வேதத்திலே நான் முதலாவது உங்களுக்கு காண்பிக்க இருக்கிற ஒரு பாத்திரம் இருக்கிறது. ஐயா, தேவன் இரக்கம் உள்ளவர் என்பதற்கு ஒரே ஒரு சாட்சி முதலாவதே இருக்கிறது. ஒன்றே போதும் என்று நான் எண்ணுகிறேன். அவ்வளோ பெரிய ஒரு இரக்கமுள்ள தெய்வம் வேதத்திலே முதலாவது தாம் பார்த்து பார்த்து வணைந்த ஆதாம் ஏவாளுக்கு தம்முடைய சரீரத்தை பார்த்து, தம்முடைய ரூபத்தை பார்த்து பார்த்து வணைந்த அந்த ஆதாம் ஏவாளுக்கு பெற்ற பிள்ளைகள் 2 பேர் இங்கே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்கிறது, ஆதாம் எவ்வளவு நாள் வரைக்கும் இருந்தான்? 940 வருஷம் நினைக்கிறேன். 900 வருஷத்துக்கு மேலே இருந்து ஆதாம் சேர்த்த பின்ன 800 வருஷம் இருந்தான். குமாரர்களையும் பெற்றான். 930 வருஷம் இருந்து குமாரரையும் குமாரர்களையும் பெற்றான். ஆதாமுக்கு பிள்ளைகள் 2 அல்ல, பெயர் எழுதப்பட்டதே 2. அதில் இங்கே வேதத்திலே பார்க்கிறோம், காயின் என்று முதலாவது ஒரு மனிதனையும் ஆபேல் என்று 2வது மனிதனையும் பெறுகிறான் அந்த ஆதாம். காயின் தன் இஷ்டப்படி வாழ்ந்த ஒரு மனிதன், ஆபேலோ கர்த்தருடைய இஷ்டப்படி வாழ்ந்த ஒரு மனிதன். 2 பேருக்கும் வேறுபாடை பாருங்களேன். ஆபேல் கர்த்தருக்கு பிரியமானது என்ன, கர்த்தருக்கு எது பிடிக்கும், கர்த்தரோடு பேசுகிற ஒரு மகன், தேவனுக்கு பிரியமானபடி நடக்கிற ஒரு மகன். முதலாவது பாருங்களேன், இந்த மனுஷனுக்குள்ள தோன்றினதை பாருங்களேன். தேவன் நம்மளே சிநேகிக்கிறார். எனக்கு எத்தனைக்கு இளைய வேலை கர்த்தர் சிநேகிக்கிறார், கர்த்தர் பயன்படுத்துகிறார், கர்த்தர் பெரிய ஆளாக மாற்றிருக்கிறார். இவனை எப்படி நான் விடுவேன்னு சொல்லி இப்பொழுது இருக்கிறதை போல அன்றைக்கும் இருந்தது. இந்த டிஎன்ஏ அங்கே இருந்து வந்தது. அங்கே பார்க்கிறான், காயின் வழக்கத்தின்படி ஆமாம் கொண்டு போகணும் ஏதாவது ஒன்று என்று சொல்லி கொண்டு போய் போட்டான். ஆபேல் அப்படி அல்ல, கொழுமையானது நேர்த்தியானதை கொண்டு போகிறான். என் தேவனுக்கு எது பிடிக்கும், என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவரோடு பழகினதினால். பக்கத்தில் யாராவது இருந்தால் சொல்லுங்களேன், ஏசப்பாவோட பழகிறதுக்கு உங்களுக்கு மனம் இருக்கிறதா? ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு உங்களுக்கு மனம் இருக்குதா? அவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர், அவர் எதை விரும்புவார், எதை விரும்ப மாட்டார்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு பாருங்களேன். இந்த ஆபேலை பொறாமையினால் தேவன் அவன் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், தேவன் அவனோடு பேசுகிறார், தேவன் அவனுடைய வார்த்தையை கேட்காவலாயிருக்கிறார் என்று பொறாமையினாலே காயின் கொன்று போடுகிறான். முதல் ஒரு சந்ததியை கொன்று போடுகிறான். நான் சொல்வேன், கர்த்தருக்கென்று பிரியமான முதல் பிள்ளைய கொன்று போடுகிறான். விடுவோமா? நம்மளா இருந்தா நம்ம பிள்ளைய அடிச்சுட்டா போதும், சொந்த பந்தத்தெல்லாம் திரட்டி அவன் வெளியூரில் இருக்கிறவெல்லாம் வர சொல்லி, பக்கத்து நாட்டில் இருந்தாலும் வர சொல்லி, அவன் குடும்பத்துக்கு ஒன்று இல்லாமல் பண்ணிடணும்னு சொல்லி நினைப்போம். ஆண்டவர் பார்க்கிறார். காயினே, ஆபேலை எங்கே தெரியும்?
சர்வத்துக்கு எஜமானுக்கு தெரியும், சர்வ சிருஷ்டிக்காரனுக்கு தெரியும். இவன்ட்டு கேட்கும்போது இவனுக்கு தெரியாது அப்படிங்கிறான். அதன் பின்னத்தில் தெரியாதுன்னு நீ சொல்லுதியாப்பா, நீ வெட்டி நீ ரத்தம் சிந்தன ரத்தம் என்ன நோய்க்கு கூப்பிடணும்னு உனக்கு தெரியாதா? ஏன்னா எனக்கு பிரியமான மகனை நீ கொன்னுட்டுன்னு எனக்கு தெரியாதான்னு சொல்லியும் அவன் பயந்து நடுங்கி சொல்லுதான், இதை யாரோவாது கேள்விப்பட்டாங்கண்ணா என்னை கொன்று விடுவாங்களே, மற்ற யாருக்காவது தெரிஞ்சு என்னை கொன்றுவானே. ஆண்டவருடைய பாருங்களேன், இறக்கத்தை பாருங்களேன். என் ஆண்டவர் எவ்வளோ பெரிய இரக்கமுள்ள தெய்வம் ஐயா. அம்மா ஐயா, இந்த இரக்கமுள்ள தெய்வம் தன்னுடைய முதல் மகனை கொலை செய்த பொழுதும் அவன் மேல அடையாளம் போட்டு அவனையும் பாதுகாத்தார் ஐயா. இந்த ஒரே ஒரு சாட்சி போதாதா என் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் என்பதற்கு? எத்தனை ஆயிரம் கோடி ஜனங்கள் தனக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தாலும் அவர்களையும் போஷித்து வழி நடத்துகிறாரே. இந்த தெய்வம் எவ்வளோ இரக்கமுள்ளவர். இவர் பலி வாங்க வந்த தெய்வம் அல்ல, பலியாய் வந்த தெய்வம். யாரையும் பலி வாங்க, எதையும் பலி கொடு என்று அவர் கேட்கவில்லை. நானே உனக்கு பதிலாய் வந்திருக்கிறேன், நானே உனக்கு பலி, உன் பாவத்திற்கு பலி, உன் அக்கிரமத்துக்கு பலி, உன் மீறுதலுக்கு பலி என்று அவரே பலியாய் வந்த தெய்வம். பலியாய் வந்த தெய்வம் அப்படியே பலியாய் முடிந்திருந்தாலும் நான் இங்கு பேச வந்திருக்க மாட்டேன். இந்த சேனல் இருந்திருக்கிறாது. ஏனென்றால் என் ஆண்டவருடைய நாமத்தினால் இந்த சேனல் நடத்துகிற அருமையான தேவ மனிதர் தேவனை உபத்திரவத்தின் குகையிலே கண்டு இந்த சேனலை ஆரம்பித்திருக்கிறார்கள். அங்கே பாருங்கள், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் தம்முடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். தாம் ஜீவனுள்ள ஜீவாதிபதி ஜீவிக்கிறார் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாய் ஒன்றும் அறியாத மூடனை கொண்டு கூட தேவன் தம்முடைய வல்லமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற பலவீனப்பட்ட ஜனங்களை கொண்டு கூட தேவன் தம்முடைய வல்லமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இரக்கமுள்ள தெய்வம். அடுத்ததான் நான் பார்க்குறோம், ஆண்டவருக்கு பிடிக்காது பாருங்களேன், விபச்சார பாவம் ஆண்டவருக்கு பிடிக்காது என்று வேதம் சொல்கிறது. வேதத்திலே பெரிய ஒரு பாவமாக இதை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவத்தில் கையோடு பிடிக்கப்பட்டு வந்து விட்டால் ஒரு பெண், எல்லோரும் கொலை செய்ய நிற்கிறார்கள். மோசையின் கட்டளையின்படி, தேவனே நீர் கொடுத்த அந்த கட்டளையின்படி, முதல்ல நீங்கள் சொன்ன அந்த கட்டளையின்படி இவளை கல்லெறிஞ்சு கொல்லணும் நிற்கும் பொழுது என் ஆண்டவர் பார்த்தார். இரக்கமுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம். என்ன இரக்கம் பாருங்களேன். அந்த இரக்கமுள்ள தெய்வம் தன்னுடைய சொந்த பந்தங்கள் அவளை குற்றவாளி என்று சொல்கிறது, அவளுடைய உடன் பிறந்தவள் குற்றவாளி என்று சொல்கிறான், அவளுடைய தகப்பன் குற்றவாளி என்று சொல்கிறான், சொந்தங்கள் குற்றவாளி என்று சொல்கிறது, அவளுடைய எல்லா அந்த ஊர்க்காரர்கள் அத்தனை பேரும் இவளை ஒரு பாவி நாங்கள் கையோடு பிடிச்சிட்டோம், கொன்றுங்கிறது. அத்தனை பேர் சொன்னாலும் இரக்கமுள்ள தெய்வத்தை பாருங்களேன். என்று சொன்னார், நீ யோக்கியம் போல என் பிள்ளையை குற்றப்படுத்தியப்பா, என் பிள்ளை இப்படி வழி தவி போய்விட்டா, நீ யோக்கியம் போல நீ பிடிக்கப்பட்டு விட்டா, இவள் பிடிக்கப்பட்டு விட்டாள், நீ இன்னும் பிடிக்கப்படாமல் அலைந்து கொண்டு இருக்கிறாய். அப்படித்தானே சொல்லியிருப்பாரு. அப்படிதான் நான் நினைக்கிறையா, நீ தெரியாதுன்னு நினச்சிக்கிட்ட, ரகசியமாக பண்ணுத பாவம் கர்த்தருக்கு தெரியாது, என் சொந்தத்துக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவன் ஒருவரையும் கடிந்து கொள்கிறவரும் அல்ல, தள்ளுகிற தேவனும் அல்ல, எவரும் அவருடைய கண்களுக்கு மறைவாயும் அல்ல. அவருடைய கண்களுக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. நீ எங்கே இருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாதை செய்தாலும், எங்கே இருந்து கொண்டு யோசித்தாலும் சரி, அவருக்கு தெரியும். இந்த உலகத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது, பாவத்தை செய்தால்தான் தண்டனை. உலகளுடைய சட்டம், ஒரு பொருளை எடுத்தால் குற்றம், ஏதோ ஒரு காரியத்தை செய்தால்தான் குற்றம் என்று இந்த உலகம் சொல்கிறது. ஆனால் பரலோக சட்டம் தெரியுமா? நினைச்சாலே குற்றம், நினைச்சாலே குற்றம். அப்படிப்பட்ட மகா மேன்மையுள்ள தேவன் இருக்கிறார். எல்லோரும் கொண்டு வந்து விடுகிறார்கள். சொல்கிறார், நான் உன்னை ஆய்க்கணைக்குள்ளாய் திக்கல,
இனி நீ பாவம் செய்யாத, நான் என்னை மன்னிக்கிறேன் என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மன்னிக்கிற தெய்வத்தை பாருங்களேன். மன்னிப்பார். ஏதோ ஒரு பாவத்தில் நீயும் பிடிக்கப்பட்டு விட்டாயோ, ஏதோ ஒரு காரியம் உன்னை இழுத்து உன்னை சிக்கிக் கொண்டாயோ, நீ பொல்லாத சத்ருவன் உன்னை தந்திரமாய் இழுத்து தன்னுடைய வலையில் வைத்துக் கொண்டானோ, ஏதோ ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத நீ பிடிக்கப்பட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறாயா? உன்னை ஒருவர் தேடுகிறார். மன்னிக்கிற தெய்வம். இவரிடத்தில் மன்னிப்பு உண்டு. நினிவேயின் ஜனங்களுடைய பாவம் வானபரியந்தம் விட்டுவிட்டது. அந்த பாவம் வானபரியந்தம் போனதினாலே தேவன் அழிக்க மனம் இருந்தது. ஊழியர்களை அழிப்ப சொல்லுவார். அழிச்சிருவோம் போல தெரிதுப்பா, நீ போய் சொல்லு, எதுக்கும் நீ போய் சொல்லு. நியாயமா அழிக்கப்படணும், ஆனால் நீ போய் சொல்லு, ஏன்னா என் பிள்ளை, நீ போய் சொல்லு அப்படின்னாரு. அந்த ஊழியர் இங்கிருந்தே சொல்லுவார், நீர் அழிக்க மாட்டீரியா, நீர் இரக்கமுள்ள தெய்வம், நீங்க என்னைக்கு அழிக்க மாட்டியா அப்படிங்கிறார். ஆனாலும் பாருங்களேன், அந்த ஜனங்கள் மனம் திரும்பவும் அந்த ஊழியருக்கு பாருங்க விடவே மனசில்லை. இவங்க அழியணும், நினிவே அழியணும், நான் பார்க்கணும், நினிவே அழியணும், நான் பார்க்கணும். ஆண்டவர் சொன்ன, உனக்கு ஒரு நிழல் தந்த ஒரு ஆமணக்குக்கு நீ பரிதவிக்கிற, இந்த ஜனத்துக்கு நான் பரிதவிக்க மாட்டேனா, இந்த ஜனத்தை நான் நேசிக்க மாட்டேனான்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஊழியருக்கு சொல்லி அனுப்பினார். இரக்கமுள்ள தெய்வம். இந்த இரக்கமுள்ள தெய்வம் இன்றைக்கும் அதே இரக்கத்தோடு தான் இருக்கிறார். உங்கள் மேல் வைத்த இரக்கம், உங்கள் மேல் வைத்த அன்பு ஒரு நாளும் குறையவில்லை ஐயா. நீங்கள் தான் நினைக்கிறீர்கள் தேவனுக்கும் என் மேல் அன்பு குறைந்து விட்டது, ஐயோ விதவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் என் மேல் வருகிறதே. உனக்கு அவரோடு பேசுகிற நேரம் குறைந்து விட்டது என்பது நீ எண்ண மாட்டேன் என்கிறாயே சகோதரனே, சகோதரியே. அதை உன்னால் சொல்ல முடியவில்லையே. தேவனோடு அநேக மணி நேரமாய் செலவிட்ட நீ மணிக்கணக்காய் அவருக்காய் அவருடைய வேதத்தை தியானித்து அவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்த நீ இப்பொழுது உன் இஷ்டப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாயே. அவரோடு பேசுவதற்கு உனக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டதே, மனம் இல்லாமல் போய்விட்டதே. அதை சொல்ல உனக்கு மனம் இல்லையே. நீ உனக்கு பிரச்சனை, வேதனை, வருத்தம் என்று மாத்திரமே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். தேவன் உன்னை நினைத்து ஒருவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று மறந்து போகாதே. உனக்காய் தம்முடைய சொந்த இரத்தத்தை மனப்பூர்வமாய் சிந்த கொடுத்த தெய்வம் இரக்கமுள்ளவர். இன்றைக்கும் அதே இரக்கத்தோடு இருக்கிறார். ஆம், இந்த இரக்கமுள்ள தெய்வத்துக்கு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன் ஐயா. அற்பமான மனிதன் காரி துப்பி கன்னத்தில் அடித்து ராம் முழுவதும் தனக்கு எவ்வளவு பலன் இருக்கோ அவ்வளவு பலனையும் செலுத்தி அடித்து துன்புறுத்தி இழுத்து கொண்டு போய் சிலுவையில் அடிக்கும் பொழுதும் முதல்ல சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். என்ன ஒரு இரக்கம் ஐயா, என்ன ஒரு இரக்கம். இந்த இரக்கத்துக்கு ஈடாகுமோ? இந்த இரக்கத்துக்கு ஈடாக ஏதாகி இருக்கிறதோ? என் அன்பு சகோதரனே, அவருடைய அன்புக்கு ஈடாக ஒரு அன்பும் இல்லை. உனக்காய் மாப்பிள்ளை நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லுவான். 1000 ரூபாய் கடன் கேட்ட ஆள் இருக்காது. இவன் என்ன வேணாலும் செய்வானா? அருமையான அம்மா, ஐயா, நான் உன் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லுவான். சொந்தம் ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய், ஐயா என் பிள்ளை இப்படி ஆயிட்டே, என் பிள்ளைக்கு இப்படி பிரச்சனை ஆயிட்டே, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் நடந்து விட்டதே, நான் என்ன செய்யன்னு சொன்னா போதும். அன்னைக்கு தெரியும் அவருடைய சுயரூபம், அன்னைக்கு தெரியும் அவருடைய அந்த எண்ணங்கள். இன்றைக்கு நீ யாரை நம்புகிறாய்? உன்னை ஒருவர் நம்பிக்கையோடு தான் இந்த நாள் வரை வைத்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, அவர் உன்னை நம்புகிறார், இன்னமும் நம்புகிறார். என் பிள்ளை இன்றைக்கு என்னோடு பேசுவான், என் மகள் இன்றைக்கு என்னோடு பேசுவாள் என்று அவர் இன்னைக்கு வரை உன்னை நம்புகிறார். நீதான் அவரை நம்ப மறுக்கிறாய். இந்த சின்ன போராட்டம், இந்த சின்ன வியாதி, இந்த சின்ன பிரச்சனை உன்னை பிரிச்சிட்டு பார்த்தியா? எவ்வளவு தந்திரமா ஊழியத்தை விட்டு ஜெபத்தை விட்டு பொல்லாத பிசாசானவன் மனிதனை கொண்டு அற்ப வார்த்தை சில நிமிடத்தில் உன்னை பிரித்து விட்டானே. ஆனால் தேவன் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார் சகோதரனே, உன்னைத்தான் தேடுகிறார் சகோதரியே. நீ அவருக்கு பிரியம், நீ அவருக்கு சொல்லும்.
அவர் ஒன்றும் மறக்க மாட்டார். கண்களை மூடி, அப்பா என்னை மறக்காமல் இவ்வளோ நாள் வச்சுருந்ததுக்கு அவனுக்கு நன்றின்னு சொல்வீங்களா? உங்களை மறக்கலம்மா சகோதரனே. இந்த இயேசு தெய்வம் உங்களை மறக்கலை. உங்களை மறந்திருந்தா இந்த வேலையில் நீங்கள் இன்னும் இருந்திருப்பீங்களா? உங்களை மறந்திருந்தா இந்த பூமியில் நீங்கள் இருந்திருப்பீங்களா? இல்லைம்மா, கிருபையாய் இரக்கமாய் தந்து உண்மையில் அன்பாய் இருக்கிறார் ஒரு தெய்வம். நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுவாயா? பாவத்தோடு வாழுகிறது அவருக்கு பிரிக்காதம்மா. ஐயா, பாவம் செய்கிற ஆத்மா சத்து விடும். இன்னைக்கு உன் பாவத்தை அறிக்கையிடு. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீ வாழ்வு உயராமல் இருக்கிறதுக்கு காரணம் உன் பாவத்தை ஏசப்பாட்ட வாயினால் அறிக்கையிடாமல் இருக்கிறது தான் காரணம். அறிக்கையிட்டு அங்கே இருக்கிற உன் அருகே இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்கள். இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்கிற சபைகளுக்கு போங்கள். அங்கே போய் மனதார அப்பாட்ட வாயினால் அறிக்கையிட்டு, அப்பா நான் இந்த பாவம் பண்ணிட்டாண்டவரே, உனக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டேன்ப்பா, இனி நமக்கு பிரியமில்லாத செய்யவே மாட்டேன். உனக்கு பிரியமா நான் வாழ்வேன் டேடி, என்னை நம்புங்கப்பா, என் பிரச்சனையை மாற்றுங்க, என் வீட்டு போராட்டத்தை நீக்குங்கன்னு சொல்லுங்க. மனம் இறங்குவார். இந்த தெய்வம் மனம் இறங்குவார். ஐயா, இரக்கம் உள்ளவர். உன் மேல வச்ச இரக்கம் அப்படியே தான் இருக்கிறது. நீ அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் அவர் உன்னை விட்டு தூரம் போகாமல் இருக்கிறார். இயேசுவே சொல்லுவீர்களா? இயேசப்பா என்னை மன்னிச்சு சேர்த்துக்கோங்கப்பா, இனி நமக்கு பிரியமா வாழ்வேன். அந்த விட்டு போன அந்த ஊழியத்தனை செய்வேன், விட்டு போன அந்த சிறுவர் ஊழியத்தனை செய்வேன், விட்டுட்டு வந்து அந்த டிராக்ஸ் ஊழியத்தனை செய்வேன், விட்டுட்டு வந்து அந்த ஊழியர் கூடைக்கு நான் செல்வேன், விட்டுட்டு வந்து அந்த ஜெப டீமோடு நான் இணைவேன், விட்டுட்டு வந்து அந்த பழைய என் சுவிசேஷ ஊழியத்தனை செய்வேன். நான் ஆண்டவரே உனக்கு பிரியமா வாழ்வேன்ப்பா, என்னை நம்புங்கிட்டேடின்னு சொல்லுங்களேன். தேவனே, யார் யார் இப்படி சொல்லுகிறார்களோ அத்தனை பேர் வேலுமுடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. இவர்கள் இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒருவேளை சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே நீர் பலன்தாரும். வல்லமை வரங்களை நீர் அப்படியே வைத்திருக்கிறதுக்காய் நன்றி. புது கிருபை புது வல்லமையுடைய பிள்ளைகளை நிறைக்கட்டும். புது கிருபையோடு புது பலத்தோடு இன்னும் உமக்கு பிரியமா உமக்கு சாட்சிகளாய் அநேகரை கொண்டு வரவர்களை பயன்படுத்தும். நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கான ஜெபிக்கிறேன். வியாதிகள் மாறட்டும், சத்ருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும், தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத வல்லமைகள் இன்றோடு செயலற்று போகட்டும். நல்ல நித்திரையை தாரும், இருதயத்துக்கு சமாதானத்தை அருளை செய்யும். தடைபட்ட அத்தனை ஆசிரங்களும் இன்றைக்கே இந்த வீட்டுக்கு வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.